வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்தி வாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெத் பார்க், அதாவது மரண பூங்கா அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமோட பேரை கேட்டாலே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுல்ல. பேர் கேட்டால் மட்டும் இல்லை, நிஜமாலே இந்த கேம் பார்க்குறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும், ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓணம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் கைஸ். இன்றைக்கி நம்ம ஓணம் பேசலாம் டெத் பார்க் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டெட் பார்க்கு 1 இந்த கேம், ஓகேவா? டெட் பார்க்கு 2ன்னு வேறு ஒரு கேம் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளாட்றோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி நம்ம டெட் பார்க்கு 1ன்ற கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லோரும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த கேம் புரியும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கேம், ஓகேவா? நீங்கள் பாதியிலேருந்து ஸ்கிப் பண்ணி, இல்லை நடுவுலேருந்து ஸ்கிப் பண்ணி, இல்லை கடைசியிலேருந்து ஸ்கிப் பண்ணி, அந்தமாரி பாதியிலேருந்து அந்தமாரி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் புரியாது, ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற எல்லோரும், ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். ஓகே, அங்கே பார்த்தீங்களா வெளியே ஜன்னலில் நிலாலாம் இருக்குது. அப்போனா இது நைட் டைம், ஓகேவா? பார்த்தாலே தெரியுது வெளியே நிலாலாம் இருக்குது. அப்போனா நைட் டைம் இது, ஓகேவா? இப்போது இங்கே இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையே. எவனோ கதவு டொக்கு டொக்குன்னு சத்துற மாரியே சத்தம் கேட்குது. ஆஹா, எவனோ வரானே. இந்த பெட்டு கீழே ஒளிஞ்சோன்னே எவனோ ஒருத்தன் வரான். ஆக்சுவலி கைஸ், இதுதான் அந்த க்ளவுனு. அதான் நம்ம ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அந்த டெத் பார்க்கில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கு. இந்த பார்க்கில் ஒரு பயங்கரமான க்ளவுனு, அதாவது ஒரு கோமாளி ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அவன் ஆளு தான் கைஸ் கோமாளி, ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருப்பான். ஓகே, இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த பார்த்திங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ட்ராயரில் எதுவும் இல்லை, ஆனால் இப்போ ஒரு கீ ஒன்று இருக்குது, அது இந்த ரூமோடைய சாவி தான். அவன் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு ஒரு சேலஞ்சு தரானா. என்ன சேலஞ்சுனா நான் இந்த ரூமோட சாவியை மட்டும் உனக்கு கொடுத்துறேன், உன்னால் முடிஞ்சால் இந்த டெத்து பார்க்க விட்டு நீ தப்பிச்சு காட்டு அப்படின்ற ஒரு சவால் ஒன்று விட்றானா. ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த கேம் பிளேயில் விளாட்றோம். ஓகே கைஸ், இப்போ கேமுக்குள்ளே வந்தோடனே இங்கே ட்ரெயின் டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கட்சீன் வருது. அதான் கைஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தோன்னா இந்த க்ளவுன் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு காட்டுறாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த டிக்கெட் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, இந்த ட்ரெயின் டிக்கெட்டை கொண்டு போயிட்டு நம்ம இப்போது டிக்கெட் எடுக்கணும். அது இங்கே தானே எங்கேயோ இருக்கும். அதோ இங்கே தான் இருக்குது கைஸ். ஓகே, அந்த க்ளவுன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். இந்த கேம் வேறு ரொம்ப பயங்கரமான கேம் கைஸ். அப்புறம் இது ரொம்ப ஒரு பெரிய கேமு. பெரிய கேம்னால் எப்படி சொல்கிறது, ஒரு 45 நிமிஷம் கிட்ட வரும் இந்த கேமு. ஸோ அவ்வளோ நேரம் தொடர்ந்து போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க இல்லையா. ஸோ இது பார்ட் 1 தான், ஓகேவா? பார்ட் 1 மட்டும் நான் போடுறேன். இப்போது பார்ட் 2 அதாவது இந்த கேமோட எண்டிங் நான் முடிஞ்சால் நாளைக்கே போடுறேன், இல்லைனா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் போடுறேன், ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த டிக்கெட்டை போட்டு நம்ம அந்த ட்ரெயினை ஓட வச்சதில் இந்த ட்ரெயின் போயிட்டு உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துச்சு. அதில் நமக்கு இப்போ ஒரு கட்டை ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கட்டை இப்போது நமக்கு தேவை. இந்த கட்டையை கொண்டு போயிட்டு இங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அந்த பிரிட்ஜு உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்ச பிரிட்ஜை சரி பண்ணிட்டு இப்படியா போனோன்னா இங்கே ஒரு லோஷன் மாரி ஒன்று இருக்கும், அதாவது இங்கே ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒரு இடத்துல பிளட்டாக இருக்கும், அந்த பிளட்டில் துடைச்சோன்னா நமக்கு ஒரு கோடு ஒன்று கிடைக்கும், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலலாம் இந்த மேரிகோ ரைடு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா கைஸ். அப்புறம் நம்ம ஊர் கோவில் திருவிழாவில் கூட சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்களே இந்தமாரி, அதுதான் இது. பட் இதில் போகிறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்கும், ஓகேவா கைஸ்? ஓகே, நம்ம ரிங்கு சுற்றுறோம், தலைலாம் சுற்றுது. எவ்வளோ நேரம்டா சுற்றுவீங்க, அடப்பாவீங்களா? ஆஹா, அந்த க்ளவுன் வேறு வந்துட்டானே.
டேய் இவன் ரொம்ப மோசமானவ கைஸ். கைஸ் இது எவ்வளோ பயங்கரமான கேமுன்னா, அந்த க்ளவுனு அந்த கோமாளி தான் அவன். ஆனால் அவனை பார்த்தா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும், ஓகேவா? ஸோ எனக்கு இவ்வளோ பயமாக இருந்தோம் அந்தமாரி ஹாரர் கேம்லாம் விளையாடுறேன்னா எல்லாம் யாருக்காக உங்களுக்காக தான். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே தான் இந்த கோடு வந்து போடணும். கோடு போட்டோன்னே இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அட்மினன் ஸ்டேட்டு அப்படின்ட்டு ஏதோ அட்மினன் ஸ்டேஷன்ட்டு ஏதோ போட்டிருக்குது. அங்கே நம்ம இப்போ போயிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கீ, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஒரு ஸ்லைடு ஒன்று வேணும். ஸோ அது எடுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஓகே, கதவு சாத்துறா. ஆஹா பயங்கரமாக இருக்குது இந்த கேம் விளையாடுறதுக்கே. ஓகே, சேவ் ஆகுது. ஓகே கைஸ், நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இது பார்ட் 1 தானே நான் போட போகிறேன். இப்போது பார்ட் 2 நான் அடுத்த வாட்டி போடுவேன்ல. ஸோ நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா இங்கேருந்து வரும், ஓகேவா? டேய் என்னதுரா அது லைட்லாம் ஆஃப் பண்ணி போடுறீங்க? டேய் நம்ம பயப்படாத இருந்தால் கூட இவனுங்க வந்து பில்டப்லாம் பண்ணி பயமுறுத்துறானுங்களே. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீயும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு ஸ்லைடும் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இருங்க, எனக்கு இன்னமும் அவன் வரா மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால் நம்ம இந்த கபோர்டு மாரி இருக்க அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிப்போம், ஓகேவா? டே வரையாடா, வந்தால் சொல்லிட்டு வாடா. கிராணி மாரி சர்ப்ரைஸ்ன்னு தராதரா. ஆஹா அங்கே போகிறாங்க கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறான், கொடூரத்தின் உச்சமாக இருக்கான். அதான் கைஸ், இந்த கேம் விளையாடுறதுக்கே எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கைஸ். அதுவும் இந்த இடம் தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம். இந்த இடத்துல அவன் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நமக்கு இன்னொரு கீ ஒன்று வேணும். அந்த கீ இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி இங்கே தான் இருக்குது கைஸ். ஃபுட் ஸ்டால் கீ அப்படின்ட்டு போட்டிருக்குது இல்லையா, இந்த கீ தான் நமக்கு தேவை. ஐயோ அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் எங்கடா இருக்க, வந்தால் சொல்லிட்டு வாடா. டேய் வேணாடா, விட்டுருக்கடா. டெத்து பார்க்கா, நல்லா விளையாடலதா இந்த கேம்லாம். பயங்கரமான கேமாக இருக்குதுடா, போங்கடா. ஓகே, இப்போ நம்ம இந்த ரூமுக்கான கீ தான் ஒன்று எடுத்தோம், அதாவது 2nd ஃப்ளோர் கீன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளை ஓட விடுவானுங்க. அதாவது ஒரு சேசிங் ஒன்று நடக்கும். செம்ம பயங்கரமாக இருக்கும் கைஸ், செம்ம பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சேசிங் நடக்கும் பாருங்க, செம்ம பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஓடுறா துரத்துட்டா. ஐயோ டேய், நடுவில் வேறு இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? டே சீக்கிரம் குனிஞ்சு போ. இங்கே குனிஞ்சு போனோம். இப்போ பாருங்களேன், இங்கே போகிற வழியில் எவனோ வந்து டம்முலாம் போட்டு அடைச்சி வச்சுருக்கான். டே இப்போ எந்த பக்கடா போகிறது? ஐயோ வேறு பின்னாடியே வரானே. சீக்கிரம் போடா, குனிஞ்சு போ. சீக்கிரம். அப்பாடா, டே பின்னாடியே வரானா? வரான்டா. சீக்கிரம் சீக்கிரம். டே கதவு தரங்கடா. அப்பாடா காய்ஸ், ஒரு வழியாக அந்த சேசிங் எப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்களா. எனக்கெல்லாம் பயம் வந்துச்சு. இந்த இடத்துக்கு அவன் வரமாட்டான். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, பின்னாடி திரும்பி பார்த்தாச்சு. இங்கே இப்படி தாங்க இந்தமாரி நிடில்லாம் வரும். அந்த நிடில்லாம் நம்ம வந்து இப்போது கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட ஹைட்டை சின்னதாக்கணுன்றாங்க. நம்மளால் ஹைட்டெல்லாம் சின்னதாக்க முடியாது. கீழே குனிஞ்சிட்டு நம்ம ஏந்திச்சோன்னாலே கதவு வந்துடும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸா. என்னதுடா என்னென்னமோ சொல்கிறீங்களேடா. வீட்டில் வேறு யாரும் இல்லைடா, தனியாக இருக்கும்போது இந்த கேம் விளையாடினுக்கிறேன்டா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? ஓகே, இப்போ மேலே பார்க்க சொல்கிறாங்க. என்ன இவன் ஹா அப்படின்னு சிரிக்கிறான். ஓகே, இப்போ மேலே பார்த்தோன்னே இங்கே கீழே வந்து வழி வந்துடுச்சு. இப்போ அப்படியே நம்ம தவக்கலை மாரி போகலாமா? வேணாம், ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ நம்ம அப்படியே வந்துடும். இப்போ என்ன சொல்லுவானுங்கன்னு தெரியலையே. என்ன சொல்கிறாங்க? திரும்பி பார்க்காத போகணுமா? ஓஹோ, அந்த செவுத்தை பார்த்துக்கிட்டே போகணும், திரும்பி பார்க்காத. ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே வந்தோன்னா நமக்கு இங்கே ஒரு ஸ்லைடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த 2 பொருள் கிடைக்கும் கைஸ். இப்போ இங்கே நிடில்லாம் வந்து பண்ணணும் கைஸ். இப்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து டெத்து, ஓகேவா? ஓகே, டெத்து ஃபஸ்ட்டுக்கு.
கிவ் அப்பா? கிவ் அப்னா டிஃபீட்டு தானே. ஓகே, செகண்டுக்கு வந்து டிஃபீட்டு. க்ளோஸ் டு டெத்தா? க்ளோஸ் டு டெத்துனான்னு எதுன்னு தெரியல. ரிபர்ட்டின்ட்டு இருக்குது. நான் அங்கே போய் பார்க்குறேன். ஆமாம் கைஸ், கரெக்டு, ரிபர்ட்டின் தான். லாஸ்ட்டு சான்ஸ். அங்கே நம்ம பார்த்தோமே, மர்டர் இஸ் த லாஸ்ட்டு சான்ஸுன்னு. அப்போனா மர்டர் தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம வந்து எப்படியோ அந்த இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு ரூமுக்கு வந்து போனோம். அங்கே சில வேலை இருக்குது. ஆனால் இந்த க்ளவுன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஆஹா, டே வந்துட்டான்டா, துரத்துறான்டா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. ஐயோப்பா, டே எவ்வளோ பயங்கரமாக இருக்குதா இந்த கேமு. ஆஹா, இங்கே வந்து ஒரு இது மாதிரிக்குது. ஒளிடா, சீக்கிரம் 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 இது கீழே ஒளிஞ்சிக்கோ. எப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அப்படியே மரண பயத்தை காட்டிட்டான். இது ஜஸ்ட்டு கேமு தான். ஆனால் வந்து விளையாடி பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கஷ்டமான டிஃபிகல்ட்டான கேமுன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே தான் வந்து போனோம். இங்கே வந்து நிறைய புக்ஸ்லாம் இருக்கும், அதான் லைப்ரரி மாரி இருக்கும். ஐயையோ, எதையோ தட்டி வேறு விட்டோமே. ஓகே, இங்கே வந்து ஒரு டார்ச் லைட் ஒன்று இருக்குது. இந்த டார்ச் லைட்டை வந்து எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஒரு வெண்ட்டு மாரி இருக்கா. இந்த வெண்ட்டு வந்து திறக்காது. அதுக்கு தான் நம்ம இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வந்தோம். டேய், என்னதுடா இது இருட்டாக இருக்குது, எங்கடா போகிறேன் நான் இப்போது? நான் பாட்னி எங்கே இருட்டில் போகிறேன். இவனாண்ட மாட்டிக்காதுன்னா சரி சரி. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, அதை ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு முடிக்காச்சு. அதாவது முடிக்கிட்டேன்ற பாருங்களா, அதை வந்து கழட்டியாச்சு. ஓகே, இங்கே வந்து ஒரு கீ ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ரூமோட கீ தானா? டேய், லைட்டு வேறு ஆஃப் பண்ணுறானுங்களே. லைட் ஆஃப் பண்ணாலே அவன் வரான்னு அர்த்தம். எதுக்கோ இந்த டோரை வந்து திறந்து வைப்போம், ஏன்னா அவன் வந்தானா ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் கைஸ். அந்த இடம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? போங்க கைஸ், வீட்டில் தனியாக இருக்கிறேன். இந்தமாரி டெத்து பார்க்கு இந்தமாரிலாம் ஹாரர் கேம் விளையாட சொல்கிறானுங்க. டேய், இன்னொரு வாட்டி இந்தமாரிலாம் கேம் விளையாட சொல்லாதீங்களா. உங்களுக்காக தான்டா விளையாட்றேன். ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டமான கேம் விளையாடியும் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஓகே கைஸ், இப்போ நமக்கு வந்து ஒரு வால்வு ஒன்று கிடச்சிருக்கு. இந்த வால்வை போயிட்டு நம்ம ஒரு இடத்துல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரே புகை மூட்டமாக ஒரு ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூமில் இருக்க புகை மூட்டம்லாம் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இங்கே தான் இந்த வால்வை வந்து போடணும். ஐயோ காய்ஸ், என்ன கைஸ் அவன் அவ்வளோ கொடூரமாக இருக்கிறான். டே, என்னதுடா அது? ஒரு சைடு ஒத்த கண்ணு தான் இருக்குது, இன்னொரு சைடு 3 கண் இருக்குது. டே 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 என்னதுடா இது இவ்வளோ பயங்கரமாக இருக்கான்? டே, இந்த டெத்து பார்க்கோட என்ட்ரன்ஸை வேற காட்டி பயமுத்துறானுங்களேடா. டே, ஏன்டா இந்த மாரி பண்ணுறீங்க? அந்தமாரி இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து இவ்வளோ பயங்கரமான கேம்ஸ்லாம் வந்து எனக்கு விளையாட வராது, விளையாட தெரியாதனால உங்களுக்காக விளையாடி போடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு தரத்துக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, தரவே மாட்டீங்க. நீங்கள் மட்டும் அந்தமாரி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்தமாரி கஷ்டப்பட்டு ஹாரர் கேம்லாம் பயந்து விளையாடி போகிறதுக்கு வந்து ஒரு ஒர்த்தாக இருக்கும். நானும் வந்து பரவாயில்லையே, நம்மளை வந்து இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்களா, இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்களா, இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டே என்னதுடா இது? அந்தமாரி நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், 2வது வாட்டி அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இதில் வேறு எத்தனை நாளுன்னு தெரியலையே. ஏங்க, அங்கே சைடில் காட்டுது பார்த்தீங்களா கைஸ், ஒரு ஹார்ட்டு. அதில் இப்போ 4ன்னு காட்டுது. அப்போனா வந்து மொத்தம் 6 சான்ஸு போல் இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி 2 நாள் அடி வாங்கியாச்சு. அப்போ இன்னும் 4 நாள் அடி வாங்கினா காலி கதை. ஓகே கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஆனால் அவன் கரெக்டாக நம்ம எங்கே போனோமோ அங்கேயே நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா கைஸ். டேய், நாயெலாம் வேறு குலைக்குதுடா வீட்டில் இருக்கும் போது தான். அதுவும் பேய் கேம் விளையாடும் போது நாயெலாம் குலைக்குது. ஏன்டா அந்தமாரி பண்ணுறீங்க? அந்தமாரி கைஸ் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுவோம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து இருங்க, நம்ம வந்து போன வாட்டி அவசரப்பட்டுட்டோம். நம்ம இந்த தடவை நல்லா செக் பண்ணி பொறுமையாக போவோம். ஆஹா, அவன் இருக்கான் கைஸ், வரான் கைஸ், வரான் பின்னாடியே தான் வரான்.
ஓடுறா 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 சீக்கிரம் ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. டே எங்கனாவது போயிட்டு ஒழிஞ்சுக்கடா. வராண்டா வராண்டா வராண்டா. இது கீழே ஒழிஞ்சுக்கடா கீழே ஒழிஞ்சுக்கடா. அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ கொடூரமாக இருக்கிறான் அவன் பார்க்குறதுக்கு. ஜோக்கருன்னு சொன்னானுங்க. சரி என்னதுல அது டெத்து பாருங்கன்னு பேருக்குது. என்னடா கேம் அது அப்படின்ட்டு விளையாடி பார்க்கலான்னு போனால் இவனோ ஒரு ஜோக்கரை வந்து இவ்வளோ பயங்கரமாக போட்டு இவனுங்க பண்ணுறானுங்களே. ஐயோ கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேம் ப்ளே வீடியோக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்காவது வந்தாகணும். ஆமாம் 100 லைக் நீங்கள் கொடுத்தே ஆகணும். 100 லைக்கெலாம் வந்து ஓவருன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவ்வளோ கஷ்டமான கேம்லாம் போடுறேன்ல, ஸோ 100 லைக் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள். ஓகே, இந்த கேமில் ஃபுல்லாக ஒரே காயின்ஸாக இருக்குது. எதுக்கு தரானுங்கன்னு தெரில. இப்போ இருங்க கைஸ், நம்ம இங்கே வந்து அந்த வால்வு போடும் போது தான் வந்து பிடிச்சிட்டான். இப்போ அந்த வால்வை போட்டுட்டு திருப்பி விட்ருவோம். ஓகே, திருப்பி விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடும். அங்கேயே நின்னோன்னா வந்துட போகிறான். இப்போ இருங்க, இங்கே வந்து நமக்கு ஒரு குரோபார் ஒன்று கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்தோம். ஐயோ நம்ம எதையோ தட்டி வேற விட்டோமே. என்னதுடா இது? நான் எங்கே போகிறோன்னா அவன் கரெக்டாக வந்து பிடிச்சிட்றான். அப்போ எப்படிதான் தான் தப்பிக்கிட்டு? என்னடா பண்ணுறீங்க? ஆல்ரெடி 3 வாட்டி அடி வாங்கியாச்சுடா. இன்னும் 3 நாள் தான்டா டைம் இருக்குது. இன்னும் 3 நாள் அடி வாங்கினோன்னா அவ்வளோதான்டா, கதை காலிடா. ஐயோ இந்த டெத்து பார்க்கோடைய இது வேற. இது வேற ஆடு வேற வருது நடுவில். என்னடா கடுப்பேற்றுறீங்க? இந்த என்ட்ரன்ஸு காட்டி கடுப்பேற்றுறானுங்க. என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழைஞ்சாலே ஆடு வருது. என்னடா பண்ணுறீங்க? போங்கடா கடுப்புடா. ஆனால் கைஸ் இந்த கேம் வந்து சரியான கேம், பயங்கரமான கேமு, ஹாரர் கேமு. நம்ம கிராணி கேம் கூட தான் இருக்குது. சொட்ட மண்டை கிராணி கேமு, அப்புறம் மிஸ்டர் மீட்டு, ஈவில் நன்னு, அதுவும் ஐஸ்கிரீம்னு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன பயம். அதெல்லாம் பேருக்கு தான் ஹாரர் கேமுன்னு வாங்குவோம், ஆனால் வந்து பயமாகவே இருக்காது. ஆனால் இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், ஒரு ஜோக்கரை ஒருத்தனை போட்டுட்டு ஒரு கோமாளியை ஒருத்தனை போட்டு செம்ம பயங்கரமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவன் என்னடா இது அப்படியே போயிடுவடான்னு பார்த்தா நான் நின்றுட்டு இருக்க வழியாகவே வரான். பின்னாடியே துரத்துற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஐயோ என்னதுடா அந்த பக்கம் போனால் துரத்துறான். சரின்ட்டு இப்படி சுற்றின்னு வந்தால் இங்கேயே வரான். என்ன கதை சரியில்லையே தம்பி, சரியில்லை நீ பண்ணுறது. எங்கே போனாலும் ரவுண்டு கட்டி அடிக்கிற. நோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் கீழே தான் போனோம் கைஸ். ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குது கைஸ். இன்னும் அங்கே போயிட்டு 2 பொருள் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அது எடுக்கவே விட மாட்றான் இந்த க்ளவுனு. வந்துகிட்டே இருக்கிறான். இந்த தடவையாவது போயிட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த இடம் வந்து இருட்டாக இல்லைன்னா கூட பரவாயில்ல கைஸ். அதுதான் இந்த கேமில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த கேம்காரங்கனுங்க பயங்கரமாக பண்ணிக்கிறானுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, கேம் ப்ளே விளையாடுறவங்களுக்கு தான் டேரெக்டாக தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வந்து அப்படியே பார்த்து பொறுமையாக போகலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னே எனக்கு தெரில. இருட்டில் கண்ணு மண் எதுவுமே தெரில. ஆஹா, அவன் அங்கே தானே போயிட்டுருக்கான். ஐயோ முட்டு சந்து கைஸ், நல்ல முட்டு சந்து கைஸ் இது. இப்போ நமக்கு வந்து ஒரு ரூம் ஒன்று கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், இந்த ரூம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைடு ஒன்று இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு செயின் ஒன்று இருக்கும். இதோ பார்த்திங்களா, இங்கே ஒரு செயின் இருக்குது. இந்த செயினும் வேணும். அவன் வேறு வராமேரி இருக்குது. லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆனாலே அவன் வரான்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். இருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் அடி வாங்கியாச்சு. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து ஓணம் கைஸ். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? ஓணம்னா இந்த கேரளத்து ஃபெஸ்டிவல் தானே கைஸ். பட் வந்து உங்களுக்கு இந்த ஓணமில் வந்து பிடிச்சது என்னது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் வந்து ஓணம்லாம் கொண்டாடினதில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ அவன் வந்து போயிட்டான். ஆனால் வந்து எனக்கு வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் இருக்கானோ அப்படின்ட்டு என் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ இருங்க, வெளியே போகிற வழியை வேறு மறந்துட்டேனே. எங்கடா இருக்குது வெளியே போகிற வழி? ஒரு படிக்கட்டி மாரி ஒன்று இருக்கும், அங்கே தான் வெளியே போகிற வழி இருக்குது.
ஐயோ டே என்னதுடா அது? ஏதோ ஒச்சின்னு வீழுதா? வந்துட்டான்டா டே டே என்னதுடா இது? அவ்வளோதான் கைஸ், போங்க முடிச்சு விட்டாங்க. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது கைஸ். இன்னும் 2 வாட்டி அடி வாங்கினோன்னா அவ்வளோதான். இதில் வேறு நம்ம இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு வேறு போடலான்னு வேறு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இதுலேயே 2 வாட்டி அடி வாங்கியாச்சு. டே இது வேறடா ஹேடு வந்து போட்டு இதுக்கானுங்க. டே என்னடா இது? இதில் வேறு நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போடுறேன்னு சொல்லியாச்சு. பார்ட் 1லேயே வந்து எப்படி 4 வாட்டி அடி வாங்கியாச்சு கைஸ், 4 வாட்டி. இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்குது. பார்ட் 2ல் 2 சான்ஸ் வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கிறது? இப்போ இருங்க கைஸ், நம்ம வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் போகணும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. அதனால் நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போனோம் கைஸ். ஸோ வந்து இப்போ இருங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூம் வந்து திறக்க முடியாது. அது வந்து க்ரோபார் வச்சு தான் திறக்கணும். அதுக்கு தான் நம்ம போயிட்டு க்ரோபார் கொண்டு வந்தோம். ஓகே இப்போ இருங்க. ஓகே திறந்தாச்சா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்சன் ஒன்று இருக்கும். பாய்சனுன்ற பார்த்தீங்களா, அதான் ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கும். ஆஹா, இவன் வர கதவு சாத்தி விட்டு போயிட்டானே. ஐயோ காய்ஸ், பாய்சன் புகையை போட்டு விட்டு போயிட்டாங்க ஐஸ், விஷ புகையை. ஐயோ காய்ஸ், ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம டக்குன்ட்டு தப்பிக்கணும். ஸ்க்ரூ டிரைவர் போட்டு இப்போ இருங்க. சீக்கிரம் போடா. எப்பா எப்பா நல்ல வேலை கைஸ், நத்திக்கு மூச்சாச்சு அங்கேயே போயிட்டுருப்போம். நல்ல வேலை எப்படியோ வந்தாச்சு. ஆஹா இப்போ இருங்க, அப்படியே இந்த டோர் எடுத்து திறந்துடா, போயிடுறா. அப்பாடா, ஒரு வழியாக திறந்தாச்சு கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக அந்த இடத்துக்கு இன்னொரு வாட்டி போக வேணாம். அதாவது அந்த இருட்டாக இருக்கிற இடத்துக்கு இன்னொரு வாட்டி போக வேணாம். நான் அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலை தான் முடிஞ்சிச்சு. இனி எல்லாமே இந்த டெத்து பார்க்கு உள்ளே தான் வந்து எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் அது என்னென்னன்றத வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். இதோட இந்த பார்ட் 1 கேம் ப்ளே வந்து முடிச்சுக்கிறேன். நான் முடிஞ்சதுன்னா நாளைக்கே இல்லை நாளன்னைக்கே வந்து பார்ட் 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி எனக்கு வேலை இருந்தது அப்படின்னா வந்து என்னடா வேலைடான்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற வேலை தான், வேறு என்னது. அதாவது ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், எக்ஸாம் வேறு வரப்போகுதுல்ல, அந்த வேலைலாம் இருக்கும்ல, அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா வந்து பார்ட் 2 வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடிருக்கேன். 2 லைஃப் தான் வேறு இருக்குது. ஸோ உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறேன்ல, ஸோ ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். பார்ட் 2ல் வந்து நம்ம ஒரு நாய்க்கு வந்து ஒரு அந்த தூக்க மாத்திரை எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு அது நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.